நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது பெரியாரை விமர்சிக்கல, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது மடத்தனம், விமர்சிக்கணும்னா வேற எங்கேயாவது போய்க்கோ, என் கட்சியில் அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு தொடங்கிய சீமான். என் தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன். நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல. என்னடா மரியாதை மலை மாதிரி புரியுது. நீ பெரியாரை திட்டுறதுதான் என் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம். இதுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராவே இருப்போம். அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. கேட்கல சத்தமா. அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். இன்னைக்கு தந்தை பெரியாரை எவ்வளவு கடுமையான விமர்சனங்களால முன்வைக்கிறார் அப்படிங்கறதை நம்ம பாக்குறோம். ஏன் இப்படியான ஒரு மாற்றம் வந்திருக்கு, என்ன காரணம்? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண் உரிமையா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? ஆதி முதல் அந்த வரை எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே பெரியாரின் தொடக்கம். அப்படின்னா இந்த மிகைப்படுத்தப்பட்ட இந்த போலி பிம்பத்தை நாங்க அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. கரிக்கஞ்சி பயல ஈழ போராட்டத்தை பிரபாகரன் வர்றதுக்கு முன்னாடி யாருமே முன்னெடுக்கலையா? பிரபாகரன் தான் முன்னெடுத்தாரா? ஈழ போராட்டத்துக்காக வேற யாருமே உழைக்கலையா? ஏன் பிரபாகரனை மட்டுமே முன்னிலைப்படுத்துறீங்க? ஏன் பிரபாகரன் வர்றதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை எல்லாம் மூடி மறைக்கிறீங்க? பதில் இருக்காடா கரிக்கஞ்சி? பிரபாகரனும் போராடினா, அப்படித்தானே சொல்லணும். அவரை மட்டும் எதுக்கு உங்க கட்சிக்கு தலைவரா வச்சிருக்கீங்க? என்ன குழப்பிட்டியே? ஏய், எனக்கு முதல்ல இருந்து எல்லாத்தையும் டீடைலா சொல்லு. டீடைலா? எஸ். ஆல்ரைட். ஒரு சின்ன சந்தேகம், ஒண்ணு அந்த போலி பிம்பத்தை வெளிப்படுத்தணும்னா பெரியார் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களின் பிம்பத்தை நீங்க உடைக்கலாம். அதுக்கு பெரியாரோட பிம்பத்தை உடைக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? ஒரு தலைவர் அப்படின்னா எல்லா காலத்திலயும் ஒரே நிலைப்பாட்டுல இருக்க முடியாது. இப்ப திரு சீமான் எடுத்துங்க. சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை? எந்த கொள்கை? 15 வருஷமா பேசுறேன். இப்ப கொள்கை திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான வாயாலே அழகாக வடை சுடும் வசித்துவ கலையையும் பயின்றவன். நான் முடிச்சிடறேன் கார்த்தி, இருங்க. ஏன்டா கடமை பேசுற? ரொம்ப கோபப்படுற? கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? 15 வருஷத்துக்கு முன்பா தமிழ்நாட்டுல மிக சிறப்பான ஒரு பெரியாரிய மேடை பேச்சாளர்னா அதுல முன்னோடியா சீமான் இருந்தார். இன்னைக்கு எப்படி அவர் இருக்கிறாரு? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது அது நான் போட்டது அந்த விட்டு ஏன் விட்டு. இன்னைக்கு எப்படி அவர் இருக்கிறாரு? வலைய விரிக்கிறா, வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி? அப்ப அதையும் ஒரு முரண்பாடுகளோட அகரவரிசைப்படியோட போட்டா சீமான் மேல என்ன கேள்வி கேட்பீங்க? இது எந்த ஊர்டா? இது தமிழ்நாடுடா. இது வேற எங்கனா போய் சொல்லலாம்ல. என்னப்பா பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நானும் மாப்பிளை பேசிக்கிட்டேன். அரஞ்சனா புத்து இந்த பிரச்சனை நீயே கேள்பா. சிலைய உடைக்கும் கழுத என்ன செஞ்சு கிழிக்கும்? உண்மையான நாய் அது நன்றியோட கிடக்கும். ராசா அட வேஷம் போட்டு வந்த நாய் மான கெட்டு குலைக்கும். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அதாவது மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாத மார்க்ஸ். அப்புறம் என்ன? என்னப்பா கண்கலங்கிறாரு? 30கள் அதே பெரியார் சொல்லிருக்காரு, இங்க கூலி உரிமை கேட்டு போராடாதீங்க, கிடைக்கும் லாபத்துல ஒரு பங்கு கிடைக்குங்கிறாரு. இது 30கள். சரிங்க. 60கள்ல அப்படியே கம்யூனிஸ்ட் பேசல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பெரியாரிய நிலைப்பாடுகள் மட்டும் இல்ல, கடந்த 10 வருஷத்துல சீமானுக்கு நிறைய இருக்குமே கார்த்தி. தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. அது நான் போட்டது அந்த விட்டு ஏன் விட்டு. அதை வச்சு நீங்க ஒரு பெரிய பிம்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படிங்க? ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். தமிழர்கள் உலகிலேயே மிகவும் இன உணர்வு மிக்கவர்கள் தானே. நடராஜன், தாளமுத்து, அது மாதிரி எவ்வளவு பேர் இன்னுயிரை ஈர்த்து இன்னைக்கு இருமொழி கொள்கையோ தமிழை உயர்த்தி பிடிப்பவர்கள் தானே.
தமிழை சனியன்னு சொல்லும் போதும், தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் சொல்லும் போதும் இன உணர்வு மிக்க தமிழர்கள் ஏன் இப்ப கேட்டுட்டு அமைதியா இருந்தாங்க? பயப்படதானே செய்யலாம், லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். என்ன காரணமா இருக்கும்? இப்ப உதாரணம் சொல்றேனே, சுப்பிரமணிய சாமி வந்து தமிழர்களை பொறுக்கிங்கிறாரு, தமிழர்கள் அமைதியா இருக்காரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன புரிதல சொல்றேன். அப்ப பெரியார் சொல்லும் போது அது அக்கறையின்பால் சொல்லப்பட்ட வார்த்தையா இன உணர்வு மிக்க தமிழர்கள் எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல நீங்க சொல்ற வகையில எப்படி அவரே மொழிபார் சரியா மொழிபோர் இதே பெரியார் சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனை? அவன் என்ன சொல்றான்? இந்தி மொழியை கத்துக்க சொல்றான். அவன் காசுல அவன் மொழியை கத்துக்க சொல்றான். கத்துக்கிட்டு தான் போயேன், உனக்கு லாபம் தானே அப்படின்னு ஆரத்துல பேசுற கக்கன் தானே உள்துறை அமைச்சர். அப்ப போலீஸ் அவர்கையில தானே இருந்தது. கக்கனை இதே அளவு விமர்சிப்பீங்களா? கக்கனை வந்து முழுமுதலா நாங்க வைக்கல, இதே அளவு விமர்சிப்பீங்களா? சாத்தியமே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பெரியாரோட எழுத்துக்களை வந்து நாட்டுடைமை ஆக்குங்க. நீங்க சொல்றத சொல்லிருவீங்க, அதுக்கப்புறம் நாட்டுடைமை ஆக்குங்க. காணொலியில அது யாருடைய வேலை? அரசியலமைப்பு சாசனத்தின்படி இங்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அமைச்சர் சேகர் பாபு தில்லை நடராஜ கோயிலுக்கு போறப்ப டீச்சர்கிட்ட பாக்குறப்ப விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம். அந்த கருத்து கருத்து ஒண்ணா சொல்லுங்க. நீங்க தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா, ஏன்டா தயங்குற, தைரியமா சொல்றான். இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க சொல்றீங்க உங்க கருத்தோடு உடன்பட்டு தோளோடு தோள் நிற்கிற ஒரே ஒரு கட்சியும் ஒரே ஒரு அமைப்பு யாருன்னா பிஜேபியும் RSS சார்ந்தவர்களும் தான். ஐயோ ஐயோ, பிஜேபியும் RSSும் அம்பேத்கரை ஏற்குதா மறுக்குதா? ஏற்கிறாங்க. அப்ப அம்பேத்கர் வந்து RSS இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே மகனை அசிங்கமா பேசி போடுவேன். ராஜாவும் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாங்க? தமிழ் தேசியம் என்கிற பிரிவினைவாத கொள்கையை சீமான் கைவிட்டுட்டார்னா அவர் எங்களோட வந்துருவாரு, எங்களோட ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறார். சீமான் வந்துங்க முதல்ல திராவிடம் பேசினாரு, ஈவேர பெரியாரிசம் பேசினாரு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணாரு? ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடு, முருகன் தான் முப்பாட்டன் அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானை ஏத்துக்கிட்டாரு, அப்புறம் கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து இந்தியாவையும் ஏத்துக்குவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்து மக்கள் கட்சியில கலந்துருவார். சீமான் என்ன படிச்சிருக்கீங்க? நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ரவிகாந்த்? வாழ்க்கையை படிச்சிருக்கேன். வாழ்க்கையை படிச்சீங்க. அது மாஸ்டர்ஸா எப்படி பேச்சுலர் படிச்சிருக்கீங்களா வாழ்க்கையில? டெய்லி நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதில் என்ன தப்பி சொல்றேன். சரி, அப்ப சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்தை இங்க வந்துருக்கல, கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு, அந்த பிள்ளைய வச்சு மேட்ச் பண்ணி நீங்க வாழ்க்கையை உயர்ந்துடலாம். இந்தியாவை நம் நாடு, என் நாடு, நம் தாய் நாடு என்றே ஏற்றுக்கொள்ளும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு, அதில் மாற்று கருத்து நமக்கு இல்லை. இந்திய நாடு என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையிலே என் நாடுதான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நீங்க விமர்சனம் வைக்கும் போது பாஜக யாரும் திமுகவை அணுக்கமா அணுகிறது இல்ல, ஆனா சீமானை ரொம்ப நெருக்கமா அணுக்கமா அணுகிட்டு இருக்காங்க. அதாவது ஓ முண்டாட்டி உன்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு கல்யாணம். அதே ஓ முண்டாட்டி என்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு காதல். உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தாதான் அதுக்கு பேரு காதல். உன்கிட்ட சொல்லாம வந்து என் கூட வாழ்ந்தா அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தேவையாடா? பாஜகவோட RSSோட சங் பரிவார் கூட்டத்தோட பழக்கங்கிறது தன்மைப்படுத்திக் கொள்வாங்க. ஏன் திமுக தன்மைப்படுத்த நினைக்கல? ஏன் சீமான தன்மைப்படுத்த நினைக்கிறாங்க? சீமான் என்ன படிச்சிருக்காரு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. சீமான் என்ன படிச்சிருக்காரு? நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். ஒரேடியா படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவான். என்ன கடையில யாருங்கனா? கடையை போட்டு எங்க போறாங்க? வணக்கம் நண்பர்களே. பொருள் வாங்கிட்டீங்களா சார்? அட இரியா, நான் வேகமா போகணும். ஒரு 1/2 கிலோ சுகர் பாக்கெட் சக்கரை ரீல்ஸ் பண்ணிக்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன படித்திருக்கிறார்? சீமான் நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. IPSக்கு சொல்லுங்க, என்னோட வந்து தர்க்க ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேச சொல்லுங்க. சீமான் எங்கூட வந்து அறிவு சார்ந்து தர்க்கம் பண்ண சொல்லுங்க. வருண்குமார் IPS, உனக்கு தான் மூளையே இல்லையே, அப்புறம் எப்படி அறிவு இருக்கும்?
டேய் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு சும்மாடா சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. கஸ்டமரை பார்க்காம இப்படி உட்கார்ந்து கஷ்டப்படுத்தி எல்லாம் காமெடி பண்ணிக்கிறீங்க. இன்னொரு ஜோக்கா. சீமான் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க, நான் தான் சொல்றேன், என்னை உட்கார வச்சிரு என் மீனவனை தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன். மக்கள் நாங்க தான் உனக்கு ஓட்டே போட மாட்டோமே, அப்புறம் எப்படி நீ பதவியில இருந்து இறங்குவ? பயப்படாதீங்கண்ணே. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சார் உங்க கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உங்க வீட்டை முற்றுகையிட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் அது பெருமையா என் மனைவி கிட்ட சொன்னேன், அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடுங்க, இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லியிருக்கு. சீமான் அண்ணன் வந்தாருன்னா தேநீர் கொடுத்து விடு. தெலுங்கு அண்ணி எனக்கு தேநீர் போட தெரியாதுங்க, வெயில் காலத்துல வர்றதுனால மோர் கொடுத்து விடுறேன். தற்குறி தம்பி நீங்க மோர் கொடுங்க இல்லைன்னா டீ கொடுங்க, ஆனா அவங்க உடைச்ச கார் கண்ணாடிக்கு எனக்கு காசு கொடுங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து வைத்தாய் என் தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான். சீமான் லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து வைத்தாய் என் தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான். மக்கள் முனியாண்டி விலாசுக்கு போயிருந்தாலே நல்ல சாப்பாடு கிடைத்திருக்குமே. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க.